பாரு ரசிகர்களுக்கு ஒரு அன்பான கேள்வி, நான் சொன்னது சரியா இல்லையான்னு. எல்லாரும் அதுக்கு ஓகே நீங்க முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னு நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா பாருங்க, இல்லைன்னா நான் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. இந்த டாஸ்க் திரும்ப சொல்றேன், இவ்வளவு கேவலமா நடக்கிறதுக்கு காரணம், எல்லா டாஸ்க்கும் கேவலமா நடந்ததுக்கு காரணமான 2 நபர்கள், பார்வதி அண்ட் நம்மளுடைய வாட்டர்மெலன் திவாகர். இந்த 2 ஜீவன்களை வீட்டை விட்டு தூக்கணும், இல்ல பார்வதி சம்பந்தம் இல்லாம வாட்டர்மெலன் சாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை நிப்பாட்டணும். இது 2 நடந்தாதான் இந்த வீட்டில் இனிமே நீங்க டாஸ்கே பண்ண முடியும். இது பிக் பாஸ் அப்படின்ற அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா நல்லா இருக்கும். யாராவது இதை பத்தி பேசுறாங்களான்னு தெரியல, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. முதல் வாரத்துல இருந்து பார்வதி இந்த திவாகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. சபரிக்கும் கனிக்கும் அந்த அன்பு கேங்குக்கு உன்னை மன்னனா போட்டது பிடிக்கல அப்படின்னு தேவையில்லாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். அது கீழே கமெண்ட்ஸும் வந்தது, யோ ஏயா அப்பப்ப பாரு பாரு பாருங்கிற, இந்த சண்டையில எங்கயா பாரு வந்துச்சு அப்படின்னு. இப்ப திவாகர் கனி கூட சண்டை போடும் போது, நேத்து என்ன மன்னனா போட்டது உங்களுக்கு பிடிக்கல, சபரி ஒன் சைடா இருக்கான், நீங்க கோல்மூட்டித்தனம் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த கோல்மூட்டித்தனம் பண்றாங்க அப்படின்ற வார்த்தையும் திவாகர்கிட்ட சொன்னது யாரு தெரியுமா? பாரு அவர்கள். எப்ப சொன்னாங்க தெரியுமா? இப்போ கொஞ்சம் முன்னாடி. புரியுதா கெடுக்கிறது யாருன்னு? இது மட்டும் இல்ல, இது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். காலையில இருந்து கானா வினோத் இவரும் மாறி மாறி உருவ கேலிகள் பண்ணிக்கிறாங்க. அது இவரோடது அவரோடது, அவர் கரிச்சட்டி வாயன்னு சொல்றதையும், என்னது திருஷ்டி பொம்மையை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்றதும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. கேவலமா இருக்கு அது பாக்குறதுக்கு. அது ஒரு சைடு இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கும் போது அரோரா ஒரு இடத்துல இவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பண்ணது தப்பு, நீங்க அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு அரோராட்ட ஒரு சண்டையை போட்டு போயிடுறாரு. வழக்கம் போல சண்டை போடுற மாதிரி போட்டு போயிடுறாரு. போட்டு போனது மட்டும் இல்லாம இதை பார்வட்டோக்கா டிஸ்கஸ் பண்றாரு. இது தெரிஞ்ச கனி என்ன பண்றாங்க, அவங்களுடைய கேரக்டரோட பார்ட்டா போய் பார்வதியை மாத்தணும்னு வேலை பார்க்கறாங்க. திவாகர் திட்டினதுக்கு பார்வதியை மாத்தணும்னு வேலை பார்க்கறாங்க. பார்வதியை பத்தி பேசுனது இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, கனி இவருடைய இதை மாத்துறதுக்காக, அதாவது அந்த தலைமை பொறுப்பை மாத்துறதுக்காக முதர்ந்து செயல்பட்டு இருக்காங்க, கோல்முட்டி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு அவங்க கோல்முட்டி வேலை பார்க்கறது பார்வதிக்காக. கோல்முட்டி வேலை பார்க்கறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு சண்டை போட்டது அவரை பத்தி எதுவுமே சொல்லல, இவங்க அவரை பத்தி எதுவுமே பேசல. அரோரா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, கனி சைட்ல ஒரு சபையில கொண்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் என்ன இப்படி பேசிட்டாங்க, அது கனிகிட்ட சொல்லி கனி அது டிஸ்கஷன் பண்றாங்க. பார்வதியே அரோராட்ட இவர் சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. புரியுதா? நான் பேச நீங்க பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அங்க பிரேக் ஆனவர் தான், நீ ஸ்கோர் பண்றதுக்காக பல விஷயங்களை பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்வதி முன்னாடியே எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு சட்டையை கழட்டிட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் இந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு போறாரு. அப்பையும் கனி டென்ஷன் ஆகல. நல்லா பாத்துக்கங்க, கோல் மூட்டுறாங்கன்னு சொன்னது பார்வதி. நேத்து சபரிக்கும் டீமுக்கும் பாத்தீங்கன்னா நீ இந்த தலைவரானது பிடிக்கலன்னு சொன்னது பார்வதி. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இன்ஜெக்ட் பண்ணது பார்வதின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஜெக்ஷன் இங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த டாஸ்க் ரூயின் ஆகிறதுக்கு யார் காரணமா இருந்திருக்கான்னு பாருங்க. இந்த பார்வதி திவாகரை தேவையில்லாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இந்த ஆளுக்கு சுத்தமா புத்தி இல்ல, சுத்தமா சுய புத்தி இல்ல, சுத்தமா மண்டைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியல, சுத்தமா எப்படி பேசுறேன்னு தெரியல, இந்த ஆள் மனுஷனானே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனா பிறந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கணும், அதெல்லாம் இந்த ஆளு கிடையாது. பரிதாபம்லாம் இந்த ஆள் மேல பட வேண்டியது இல்ல. சரி பாவம் அந்த ஆள் பாவம் பார்வதிச்சு தெளிவா பேச வேண்டிய இடத்துல பேச தெரியுது. இந்த டாஸ்க்குள்ள அவங்க சொல்ற விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இங்க போய் கக்கிடுறது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய இந்த ஆளு அந்த வேர்ட்ஸ் எல்லாம், பார்வதி பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இங்க அடிக்க ஆரம்பிப்பாரு. இதை உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க பார்வதி. இன்னைக்கு பாருக்கு என்னாச்சு, இந்த பிரச்சனை வந்ததும் இவர் தூக்கி போட்டு நான் விளையாட்டுக்கு வரலன்னு போயிட்டாரு. போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர்றாரு. அப்ப கனி சபையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் விளையாட்டு விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்றாருல, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதே கிடையாது, என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அப்படி அப்படியான இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவங்க சபரியை கூப்பிட்டு வச்சு அதையும் கண்டுக்கல, அவங்க கனி கண்டுக்கல, சபரியை கூப்பிட்டு வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற பேசிட்டு இருக்கும் போது கனி வராங்க. என்னை பத்தி பேசுற நான் கேட்கணும்ல, சொல்லுங்க, நான் என்ன கோல்முட்டின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது,
நீங்க எப்படி அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து பஸ்ட் ஆகுறாரு. அங்க திருப்பி வேர்டு சொல்றாரு, நான் ராஜாவானது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வந்து எரியுது, உங்களுக்கு வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றாரு. அதை கனி பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. எப்படி சொல்றீங்க, நான் எந்த இடத்துல உங்களை வந்து அப்படி சொன்னேன்னு சொல்லுங்க. பாயிண்ட் மிஸ், எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியல. திருப்பி கனி போய் சண்டை போடுறாங்க. சபரி என்ன சொல்றாரு, வாங்க நம்ம இதை வந்து தனியா பேசிக்கலாம், இப்போ நான் வந்து பாஸ் பண்ற டாஸ்கை இதை நம்ம தனியா பேசிக்கலாம், ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றத தனியா பேசிக்கலாம். உள்ள என்ட்ரி ஆகிறாங்க பார்வதி. ஏன் இங்க இந்த விஷயத்த ரெண்டு விஷயத்தையும் சொன்னது பாரு தான் அப்படின்றத வாட்டர்மெலன் உளறிட்டாருனா. ஏன்னா இப்ப பாரு மேல வந்து இவருக்கு வந்து ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா அங்க தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு இருந்தாலும் நினைக்கிறாரு, சாரி கேட்க சொல்லிட்டாருன்னு. ஏன்னா இருந்தாலும் அந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சால்தான் பார்வை டக்குன்னு தூக்கி எரிஞ்சிருவாரு, டக்குன்னு பாரு மேல பாஞ்சிருவாரு. இந்த விஷயங்கள் பாருக்கு தெரிஞ்சனால பாருக்கு பயம் வருது. என்ன வருது, இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் இன்ஜெக்ட் பண்ணது இந்த ஆளுக்கு நான் தானே, சபரியை பத்தியும் கனியை பத்தியும் இந்த வார்த்தைகள்லாம் நான் சொன்னது நான் தானே, இப்ப இந்த ஆளு இவங்கிட்ட சொல்லிடுவாரோன்ற பயம். சம்பந்தம் இல்லாம உள்ள வருது டிக்கெட்டு. உள்ள வந்து டிக்கெட் என்ன பண்ணுதுன்னா, சபரி கேட்கறான், இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, இதுல நீங்க எதுக்கு வரீங்க, நான் தலையா பேசிட்டு இருக்கேன், நான் ரெண்டு கண்டஸ்டன்ட் பேசுறேன். அப்ப என்ன, இப்ப டாஸ்க் பாஸ் ஆயிடுச்சா, இப்ப டாஸ்க் பாஸ் ஆனாலும் நான் வந்து இந்த உலகத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து தலைவியா வந்து நான் அதுதான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வெங்காயம் நீ சொல்ல வேண்டாம் கிளம்புட்டாங்க. சரின்னு இவங்க தனியா கூட்டு போய் பெட்ரூம்ல வச்சு பேசுறாரு. அங்கேயும் வந்துருது பார்வதி. பயம், கண்ணில் அவ்வளவு பயம் தெரியுது. சொல்லிடுவானோ, எதுக்கு இந்த கேவலமான வேலை பார்க்கணும், எதுக்கு இப்படி பயப்படணும். இங்கேயும் வந்து சபரி பேசுறாரு, பார்வதிட்ட தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட திருப்பி பேசுறேன், நீங்க போங்கன்னு சொல்லிடுறாரு, அப்படின்னு சொல்லிடுறாரு, போங்கன்னு சொல்லிடுறாரு. போகும்போது வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வந்து பார்வதி இருக்கட்டுமே அவங்க இருந்து பேசட்டுமே, சபரி அவங்க இருந்து பேசட்டுமே, ஏன்னா உனக்கு தான் முதுகெலும்பே இல்லையே, உனனாலதான் பேச முடியாது, உனக்கு தான் எப்பயுமே பார்வதியோட சப்போர்ட் வேணுமே, அது என்னதான் உன்னை சாணியை கரைச்சு மூஞ்சில ஊத்தினாலும் உனக்கு சப்போர்ட் வேணுமே, கரெக்ட் தானே? ஸோ பேசட்டுமே, இருக்கட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க பார்வதி போகும்போது ஒரு விட்டு போட்டு போறாங்க. என்னன்னா, இங்க பாருனா, நான் வந்து இது வந்து என்னால சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் உனக்கு சொல்லுவேன், இப்ப நீ போக சொல்லிட்டாங்க, அதனால நான் போறேன், நீ மனசுல வச்சுக்கோ. என்னன்னா, பார்வதி மேல் இருக்க கோவத்தால வந்து இந்த விஷயங்களை சொன்னது பார்வதி தான்றதை மட்டும் சொல்லிடக்கூடாது, அதை மட்டும் சொல்லிடக்கூடாது. சொல்லிடுவானோ, சொன்ன எல்லாம் சேர்ந்து ஏட்ட திரும்புவாங்களே, சொல்லிடுவானோ. இப்ப சொல்லுங்க பார்வதி ரசிகர்களை, இவங்க இந்த விஷயத்தை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்க தேவையில்லாம வாட்டர்மெலனை இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னது சரியா தவறா? பார்வதி வாட்டர்மெலனை தவறா யூஸ் பண்றதை நிப்பாட்டலைன்னா கேம் நடக்காது. ஒன்னு வாட்டர்மெலனை எவிக் பண்ணி வெளியே தூக்கணும், இல்ல பார்வதி வாட்டர்மெலனை எவிக் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும் உள்ள. அப்படி போட முடியுமா? போட்டாதான் இனி பிக் பாஸே நடக்கும். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, 100% போட்டாதான் நடக்கும். ஏன்னா இந்த ஆளுக்கு பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாது, ஒரு லூசு. இந்த ஆளுக்கு என்னன்னே தெரியாது, எப்படி விளையாடணும்னே தெரியாது. இவங்க ரொம்ப இதா விளையாடுறேன் அப்படின்ற பொறுத்தல இவனை யூஸ் பண்ணி எல்லாரும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்படியே இன்ஜெக்ட் பண்றாங்க எல்லாத்தையும். இது நிக்காம எப்படி, இந்த விஷயங்கள் நிக்காம எப்படி பிக் பாஸ் முன்னாடி போகும்? சட்டம் வருமா? இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.